இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி திருமண பொருத்தத்தை எவ்வாறு அமைப்பது, எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் பொருந்தும், எந்த ராசிக்கு எந்த ராசி பொருந்தும் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய முறையை நான் இப்போது சொல்லப் போகிறேன். இது என்னுடைய 17 ஆண்டு கால அனுபவத்தினுடைய முடிவு. இன்றைக்கு இதையெல்லாம் வெளியில் ஜோதிடர்கள் சொல்வதில்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி எளிதாக நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறேன் என்பதை பற்றிய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். இதற்கு அடிப்படையில் உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விரல் விட்டு என்ன தெரிஞ்சால் போதும், எந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்திற்கு உட்பட்டது என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டால் போதும். விரல் விட்டு எண்ணக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு உங்களாலும் திருமண பொருத்தம் வைக்க முடியும். எந்த ராசிக்கு அதிபதி யார், எந்த கிரகம், எந்த நட்சத்திரம் எந்த கிரகத்திற்குரியது, இந்த விஷயங்கள் தெரிந்தாலே போதுமானது. மிக எளிதாக நட்சத்திர பொருத்தத்தை குழப்பம் இல்லாமல் எளிதான முறையில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஆக இதற்கு நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் நட்சத்திரங்களும் கிரகங்களும். அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரங்கள். பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். திருவாதிரை சுவாதி சதயம் ஆகியவை ராகுவுடைய நட்சத்திரம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியது குருவினுடைய நட்சத்திரம். பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகியவை சனியினுடைய நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய 3ம் புதனுடைய நட்சத்திரங்கள். இதுதான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் மாறாமல் இருக்கணும். இப்போது அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தா அது கேதுவுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்பர் 2, நம்பர் 3 சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை. இப்படி இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் எண்ணணும். இப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் நம்பர் 1, அதுக்கு அடுத்து 2வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அது 2வது என்று இந்த சீக்வன்ஸ் மாறாமல் வரணும். இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதை திருமண பொருத்தம் அப்படின்னு சொன்னால், நட்சத்திர பொருத்தங்களில் 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான பொருத்தம். அதில் முதல் பொருத்தம் தின பொருத்தம், கணபொருத்தம், மாகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதை. இந்த 10 பொருத்தங்கள். 10 பொருத்தங்களையும் ஒருவர் எளிதாக கற்றுக்கொண்டு அதை கணித்து சொல்வது என்பது நிறைய விஷயங்களில் குழப்பங்கள், விதிகள், விதிவிலக்குகள்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் நான் அதை முடிக்கிறேன் உங்களுக்கு. முதல் பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம். ராசி அதிபதிகள் நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு விதிவிலக்கின்படி ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் ஒத்துக்கொள்ளலாம், வேதை பொருத்தம் இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம், கணபொருத்தம் இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ராசி பொருத்தம் இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரே ஒரு விதிவிலக்கு காளிதாசருடைய ஜாதக சந்திரிகை என்ற நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 பொருத்தங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட நூல் ஜாதக சந்திரிகை என்ற மகாகவி காளிதாசருடைய நூல் என்று நம்பப்படுகிறது. அதில் சொல்லக்கூடிய 10 விதிகள் தான் இந்த 10 பொருத்தம் என்று சொல்லக்கூடியது. அதில் விதிவிலக்காக எந்த நட்சத்திரங்களை பொருத்தம் வைக்கலாம் என்பதற்கு காளிதாசர் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஏகாதிபத்தியே மைத்ரேவா சமசப்தம ஏவவா ரஜ்ஜு வேதை கணை தோஷோ ராசி தோஷோ நவித்தியதே அப்படிங்கிறார். அது முக்கியமான பாயிண்ட். அதை கொண்டு தான் நான் இந்த 2 நிமிடத்தில் பொருத்தத்தை வைக்கிறதுக்கான ஃபார்முலா தான். அப்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ராசி அதிபதிகள் நண்பர்களா, அதை முதல்ல எடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. நட்சத்திர பொருத்தம் இல்லை, நட்சத்திர ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் அந்த ஜாதகத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. 2 நட்சத்திரத்தையும் 2 ராசியையும். அது இந்த ராசி அதிபதி பொருத்தம்னா என்ன? அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. மொத்தம் 12 ராசியை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ஏ கேட்டகரி, இன்னொன்று பி கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஏ கேட்டகரியில் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதில் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ராசிகள் எல்லாம் ஏ கேட்டகரி. பி கேட்டகரியில் ஒரு சில ராசிகள் வருது, 6 ராசிகள். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த ராசிகள் பி. ஆக இந்த பி ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ராசி அதிபதிகள் வருவார்களே ஆனால் அது பொருத்தம் உண்டு. இப்போ மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய், அதே போல் கடகத்திற்கு சந்திரன், சிம்மத்திற்கு சூரியன், தனுசு மீனத்திற்கு குரு. இந்த 3 ராசி அதிபதிகள்
ஆண் பெண்ணுடைய ராசி அதிபதிகளாக வந்தால் அதை டிக் அடிச்சிருங்க, பொருத்தம் இருக்குது. அதே போல பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரிஷப துலாத்திற்கு சுக்கிரன், மிதுனம் கன்னிக்கு புதன், மகரம் கும்பத்திற்கு சனி. இந்த 3 அதிபதிகள் ஆண் பெண்ணுக்கு ராசி அதிபதிகளாக வருவார்களேயானால் பொருத்தம் உண்டு, டிக் அடிச்சிருங்க. முக்கியமான பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம். ஏ குரூப்பில் தான் கல்யாணம் பண்ணணும், பி குரூப்பில் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். சண்டை வராத புருஷன் பொண்டாட்டியே கிடையாது உலகத்தில். அப்படி வந்தால் நடிக்கிறான்னு அர்த்தம். உண்மையிலேயே அந்யோன்யமான தம்பதிகளுக்கு எங்கே ஆரம்பிக்குது லவ்னா சண்டையில் தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பண்ணி பாருங்கள், கஷ்டமும் உண்டு, நஷ்டமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இதெல்லாம் கூட்டில் கைத்தல்ல ஒத்து வராது. இதெல்லாம் தப்பாக போகும் கணக்கு. உங்கள் கணக்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது. இது வாழ்க்கை கணக்கு. இது கணிதம் சார்ந்த விஷயம் அல்ல, இது அகம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த திருமணத்தில் 2 செக்டாக நம்ம பிரிக்கிறோம். ஏ பி அப்படிங்கிற ஏ செக்டில் இருக்கிறவங்க ஏ செக்டில் இருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பிரச்சனைகள் வந்தாலுமே சுமூகமாக தீர்க்கக்கூடிய மனோபாவம் என்பது உண்டாகும். அதனால தான் இந்த செக்ட் பிரிக்கிறது. பி செக்டில் இருக்கக்கூடியவங்களும் அதேமாரி பி செக்டில் இருக்கக்கூடிய வரன்களை தேர்வு செய்யுங்கள். அந்த ராசியில் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ரஜ்ஜு பொருத்தம் என்பது இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சில விதிகளை எல்லாம் நம்ம மீறவே முடியாது. ஜோசியரும் மீற முடியாது, மக்களும் மீற முடியாது. அவங்களே சொல்லுவாங்க பொருத்தம் இருக்குது, அதாவது ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறார் காளிதாசர். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ராசி அதிபதி பொருத்தம் இருந்தாலும் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நூல் பொருத்தமா, ரஜ்ஜுனா கயிறு. கயிறு எங்கே வருது? இங்கே தாலி கட்டுறதுல வருது. அப்போ கயிறு பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் மாங்கல்யம் நிலைக்காவான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை சொசைட்டியில் இருக்குது. அதெல்லாம் உடைக்க முடியாது யாராலையும். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அதை உடைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு உள்ள மைண்டில். அப்போது 2வது பாயிண்ட்டு, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ரஜ்ஜு பொருத்தம் பார்த்துக்கோங்க. அவர் சொல்லிட்டார் காளிதாசர், ராசி அதிபதி பொருத்தம் இருந்ததுன்னா ரஜ்ஜு தேவையில்லை, கணம் தேவையில்லை, ராசி தேவையில்லை, வேதை தேவையில்லை விட்டார். அப்போ 5 பொருத்தம் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. 10க்கு 5 பொருத்தம். ஏன்னா ராசி அதிபதி பொருத்தம் ஒன்று இருக்குது, வேதை, கணம், ராசி. அப்போ அது ஒரு 4, 5 பொருத்தம் வந்துச்சா? 6 பொருத்தம் வந்தால் கல்யாணம் பண்ணலாம். கரெக்டா? அப்போ 6வது பொருத்தம் என்ன பொருத்தம்? நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. திருமண பொருத்தத்தில் தின பொருத்தத்தை எடுத்துக்கோங்க. பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை எண்ணிட்டு வாங்க. அஸ்வதி, பரணி, கார்த்திகைன்னு எண்ணுங்க. இல்லை பொண்ணுடைய நட்சத்திரம் புனர்பூசம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு எண்ணிட்டு வாங்க. இப்படி எண்ணிட்டே வரும்பொழுது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9 வந்ததுன்னு சொன்னால் பொருத்தம் இருக்குது. அப்படி இல்லை 1, 3, 5, 7 அப்படின்னு வந்ததுன்னா பொருத்தம் இல்லை. அப்போ இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறத ஒன்று கவுண்ட் பண்ணி பாருங்கள், விரல் விட்டு எண்ணி பாருங்கள். தின பொருத்தம்ங்கிறது ஒன்று வந்துடும். அப்போ ஏற்கனவே 4, 1, 5 பொருத்தம் ஆச்சா? தின பொருத்தம் ஒன்று 6 பொருத்தம் வந்தால் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டார். ஸோ கல்யாணத்துக்கு போயிடலாம். நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஓவர். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் அப்படிங்கிறது அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஆனாலும் பேசிக்காக இதில் ஒரு சில யூனிவர்சல் லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. லக்ன அதிபதிகள், அங்கே ராசி அதிபதியை சொன்னோம், இங்கே லக்ன அதிபதிகள் நண்பர்களாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் என்ன லக்னம், செக்ட் ஏவா செக்ட் பியா? அதில் செக்ட் ஏயா இருந்து இதில் செக்ட் பியா இருந்தால் கவலைப்படக்கூடாது. அது செக்மெண்ட் வேறு, இந்த செக்மெண்ட் வேறு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆக இதில் லக்ன அதிபதிகள் நண்பர்களாக இருக்கிறார்களா பாருங்கள். முதல்ல டிக் அடிச்சிருங்க. 7ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, லக்னம் எப்படி இருக்கிறது? லக்ன அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஆயுள் தீர்க்கமானவர். அஷ்டமாதிபதி எப்படி இருக்கிறார், அவருடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் கணக்கு பண்ணணும். 7ஆம் பாவகம்னா மனைவியை அல்லது கணவனை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்க. அந்த இடத்தில் எந்த கிரகம் இருக்குங்கிறத பாருங்க. அந்த கிரகம் எந்த நட்சத்திர அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறது, சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதா, இவற்றை எல்லாம் அனுசரித்து அந்த ஜாதக பொருத்தம் என்பதை வைக்கிறோம். 7ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இதான் ரூல். 7ஆம் பாவக அதிபதி அதற்கு 12ஆம் பாவக அதிபதியோடு இணைந்திருந்தால் கஷ்டம். வாழ்க்கையில் செப்பரேஷன் நிறையா வரும். ஒன்று தொழில் ரீதியாவது பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா பர்மனெண்ட்டாக 6, 8 கூடிய 6ஆம் பாவாதிபதியினுடைய தசாபுக்திகள் நடக்குமே ஆனால் அவர்கள் பர்மனெண்ட்டாக லீகல் செப்பரேஷனை கொடுத்துவிடும். ஆக இதெல்லாம் வந்து ஜாதக பொருத்தத்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன். இப்போ மாங்கல்ய ஸ்தானம் வீக்காக இருக்கிறது என்று சொன்னால் அதை என்ன செய்வது?
8ஆம் பாவகம் வீக்காக இருக்கிறது என்றால் மாங்கல்ய ஸ்தானம்னா கணவனை இழக்கக்கூடிய வைதவியத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு என்று அதுக்கு பேர் பொருள். அப்போ லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். லக்னம் ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும். மாரகஸ்தானாதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அது காம்பன்சேட் ஆகிறது என்று அர்த்தம். அடுத்தது செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் தோஷத்தை தான் திருமணம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற குழப்பம் நீண்ட நாட்களாகவே ஜோதிட உலகத்தில் இருந்து வருகிறது. செவ்வாய் ஒருவருக்கு தோஷம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கும் தோஷமாக இருந்தால் அதை சேர்ப்பதற்கு ஜோதிடர் எதற்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒருவருக்கு தோஷம் பிரச்சனை என்று சொன்னால் இன்னொருவருக்கு அந்த பிரச்சனை இல்லாத ஒரு மனிதரை தேர்வு செய்து பொருத்தம் வைப்பது தான் அது புத்திசாலித்தனமான வேலை. அதற்குத்தான் ஒரு ஜோதிடர் தேவையை தவிர விதி வழியே வாழ்க்கை போகட்டும் என்று சொன்னால் ஜோதிடம் பார்க்க வேண்டிய, ஜோதிடத்தை பொருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ செவ்வாய் தோஷம் என்பது ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தசாபுக்திகள் நடப்பிற்கு வருகிறதா என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். செவ்வாய் தோஷம் அற்ற ஒரு மனிதனுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு எப்பொழுது அந்த தசாபுக்திகள் நடப்பிற்கு வருகிறது என்பதை எல்லாம் பார்த்து ஒருவாறு அனுமானித்து தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை பொருத்தம் வைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை விட்டு செவ்வாய் தோஷமாக இருந்தால் அவருக்கு பிளட் RH நெகட்டிவ் இருக்குன்னு பெரிய சயின்டிஸ்டால நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பிளட் ரத்த பொருத்தமா அப்படிலாம் ஒரு பொருத்தமும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு மக்களே. ஜோதிடர்கள் தான் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் தான் சயின்டிஸ்ட். ஜோதிடர்கள் டாக்டர் ஆக முடியாது, ஜோதிடர்கள் சயின்டிஸ்ட் ஆக முடியாது. ஆக அவரவர்களுக்கென்று வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்குட்பட்டு தான் நம்ம எதையுமே முடிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் செவ்வாய் தோஷம் என்பது இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தோஷத்தை கொடுக்கும். RH நெகட்டிவ், RH பாசிட்டிவ் இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இங்கே இன்னும் டாக்டர் கிடையாது, யாரும் லேப்லாம் வச்சு இங்கே டெஸ்ட் பண்ணலை. ஸோ செவ்வாய் தோஷம் என்பது துர்சானங்களில் இருந்தால் அவருக்கு எதிர்பாராத மரணத்தை கொடுக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். அந்த மரணம் சம்பவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை முதலில் பாருங்கள். எல்லாருக்கும் இருக்கும். எட்டில் இருக்கிறவங்களாம் செத்து போகிறது கிடையாது. எல்லாரும் போய் போர் முனையில் போய் சாக போகிறது கிடையாது. எல்லாரும் போய் அல்பாயுள்ள முடிஞ்சு போயிடுறது கிடையாது. அப்போ 8ஆம் இடத்தில் ஒரு செவ்வாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாவகத்தில் அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் என்ன, பல்வேறு விஷயங்களை இதை ஆலோசனை செய்து தான் அந்த மரணம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆக இன்றைக்கு அதை பற்றி மிகவும் அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. 8இல் செவ்வாய் இருந்தால் லக்னத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும். 8இல் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது அறிவீனமான செயல். ஆக ஒரு தோஷம் என்று சொன்னால் அது ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்போடு இணைத்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனிதனுக்கு முயற்சியும் உண்டு, விதியும் உண்டு. விதியின் வழிதான் முயற்சி வேலை செய்யும். ஆனாலும் மனிதனுக்கு முயற்சி செய்யக்கூடிய சுதந்திரம் என்பது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த பொருத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், மேட்ச் பண்ணுறோம். இதே போல தான் ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடியது, நாகதோஷம் என்று சொல்லக்கூடியது. 2, 8இல் ராகு கேதுக்கள் இருந்தாலோ 1, 7இல் லக்னத்திலோ 7ஆம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தாலோ அது ராகு கேது தோஷம் என்று சொல்லி அதே போல 1, 7இல் இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் தேடிட்டு இருக்கான் நிறைய பேர் நாட்டில். அவனுக்கு 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது. நான் சொல்கிறேன், அவனுக்கு 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது. 2, 8இல் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். ராகு கேது இருக்கக்கூடிய பொண்ணை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா தேடிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, அது பொருந்தவும் பொருந்தாது. நீங்கள் எல்லா பொருத்தமும் வச்சு ஜோசியர் டிக்கெட் அடிச்சு கொடுத்தா கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் சீர்வரிசையில் கணக்கு பண்ணி கழிச்சு கட்டிட்டு போயிடுவான். ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்றான். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸையும் நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அப்போ பொருத்தம் என்பது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை நீங்கள் ஓகே பண்ணுவீங்க, பட் 2வது செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜோசியரை டிபெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்புறம். அதனால் கண்டிப்பாக ஜோதிடர்களை நாடி திருமண பொருத்தத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு அறிமுகமாக செக்மெண்ட் 1ஐ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.